அதிகாரம் 14. இயேசு காட்டி கொடுத்து கைது செய்யப்படுதல் மற்றும் விசாரணைகள். இடரல் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனை விட்டு தூரமாக்குகிற செயல்கள். ஆனா இது என்னை விட்டு நீங்கள் பின்வாங்க போகிறீர்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இயேசு எங்க போறாரு அப்படின்னா கெத்செமனே. இந்த கெத்செமனே அப்படின்றது என்ன? இப்ப இயேசு வேதனைப்பட போகிறார். இந்த டைம்ல அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட் தேவைப்படுது. அதனால சொல்றாரு என் கூட இருங்க அப்படிங்கிறார். முதலாவது இங்க நம்ம பார்க்க வேண்டிய காரியம், அவர் என்ன ஜெபம் பண்ணாரு? இந்த கைவிடுதல் என்பதுதான் இன்னும் அதிகமான ஒரு வேதனை இந்த இயேசுவுக்கு. இந்த மாம்ச பலவீனத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படணும்னா ஒரே ஒரு ஆயுதம் இருக்குது. அது என்னன்னா ஜெபம். ஜெபம் என்பது ஆண்டவரே என்னால முடியலப்பா, நான் என்னுடைய நிலை இவ்வளவுதான், நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நான் உம்மைதான் சார்ந்து இருக்கிறேன். டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட் அப்படின்னு சொல்லலாம். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்தான். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பரிகாரம் செய்ய துவங்குகிறார். இயேசு 7 இடங்களிலே ரத்தம் சிந்தினார். இயேசு கெத்செமனே தோட்டத்துல நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே 2 குரூப்பா பிரிக்கிறார்ல. அந்த 2 குரூப்ல 8 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்த 3 பேர் இன்னொரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. இவர் மட்டும் போய் தனியா ஜெபம் பண்றாரு. இது அப்படியே ஆசரிப்பு கூடாரத்துக்கு உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தி நான் சொல்ல போறேன். எதற்காக இயேசுவை ஒருத்தன் காட்டி கொடுத்துதான் அவரை தெரியணுமா? இதன் மூலமாக இந்த வாலிபன் யார் என்று சொன்னால் அவன் தான் மார்கு. இப்ப இயேசுவை கெத்செமனே தோட்டத்துல கைது செய்துட்டு எங்க கொண்டு போறாங்க அப்படின்னா பிரதான ஆசாரியன்ட்ட கொண்டு போறாங்க. தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மார்க் 14ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டு வருகிறோம். இது ஒரு நீண்ட ஒரு அதிகாரமாய் இருக்கிறபடியால் பல வாரங்களாக நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம 52 வசனங்களை படிச்சிருக்கிறோம். இன்றைக்கு மார்க் 14ஆம் அதிகாரம் 53ல இருந்து படிக்க போறோம். மார்க் 14ஆம் அதிகாரம் 53, 54. இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோடே கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். நம்ம போன வாரத்துல எந்த பகுதியோடு நம்ம முடித்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபம் பண்ணி அவர் வெளியே வரும் பொழுது 12 சீஷர்களில் ஒருவனான யூதாஸ் காரியோத்து இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிற அந்த சம்பவத்தோடு கூட நாம் போன வாரத்துல நம்ம முடிச்சோம். இயேசு கிறிஸ்து அடிக்கடியாக இந்த கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபிக்கிற வழக்கம் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். பஸ்கால எல்லாருக்கும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பகிர்ந்து கொடுத்து விட்டு நீ போய் செய்வதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி யூதாஸை அனுப்பி விடுகிறார். அதோடு கூட யூதாஸ் கெத்செமனே தோட்டத்துக்கு வரல. ஆனால் இயேசு இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், இங்கே வந்து இயேசுவை காட்டி கொடுக்கிறதை பார்க்கலாம். இப்போ முதலாவதாக எங்கே இயேசுவை கொண்டு போகிறார்கள்? பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போகிறார்கள். இப்போ இயேசு 2 விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். 2 விசாரணைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூத மத தலைவர்கள்ட்ட போகணும். 2வது ரோம அரசாங்கத்தின் முன்பாக விசாரணை செய்யப்பட வேண்டும். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது யூத தலைவர்கள் மத்தியிலே அவர் 3 முறை விசாரிக்கப்பட்டார் என்றும் ரோம அரசாங்கத்தின் மூலமாக 3 முறை விசாரிக்கப்பட்டார் என்றும் சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த யூத மத தலைவர்கள் 3 முறை விசாரணை அப்படின்னு சொல்லும் பொழுது யாரெல்லாம் இதில் அடங்கி இருந்தார்கள் என்று சொன்னால், முதலாவதாக அன்னா அப்படின்ற முந்தின பிரதான ஆசாரியர். ஏன்னா அன்னா காய்பா அப்படின்னு வரும்ல, இந்த அன்னா யார் அப்படின்னா முன்னாடி இருந்த ஹை பிரீஸ்ட். இப்போ காய்பா அப்படின்றவர் இப்போ இருக்கிற பிரசன்ட் ஹை பிரீஸ்ட் தான் வந்து காய்பா. 3வதாக சனகரிப் சங்கம் என்று சொல்லுகிற அந்த சங்கத்தின் முன்பாக இயேசு விசாரிக்கப்பட்டார். ஆண்டவர் இந்த அன்னா, காய்பா, சனகரிப் சங்கம் ஆகிய அந்த 3 விசாரணைகள் அவருக்கு நடைபெற்றதாக நம்ம வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இந்த சனகரிப் சங்கம் அப்படின்னு சொன்னால் அது என்ன? இந்த சனகரிப் சங்கம் தான் இஸ்ரவேலோட ஹை கோர்ட்டுன்னு சொல்லிடலாம். இஸ்ரேலிஸ் ஹை கோர்ட் அப்படின்னா சனகரிப் சங்கம்னு சொல்லிடலாம். இதில் மொத்தமாக 71 ஜட்ஜஸ் இருந்தாங்க. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பிரதான ஆசாரியர் தான் இதற்கு தலைவர். ஹை பிரீஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க தான் தலைவர். அதை தாண்டி 70 ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் இருந்தாங்க. இப்போ இந்த 70 ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இவங்க பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், அதாவது பாப்புலர் பீப்புள்,
ஜனங்களால அங்கீகரிக்கப்பட்ட மத ரீதியான நபர்கள் என்று சொல்லி நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஊர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ எம்எல்ஏ எம்பிஸ் அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் தான் இந்த சனகரிப் சங்கத்துல இருப்பார்கள். இவர்களுக்கு நியாயப்பிரமாணம் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். இவர்கள் தான் கற்றுக் கொடுப்பவர்கள், இவர்கள் தான் போதகர்கள் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எதன் அடிப்படையிலே இந்த 70 பேர் இதில் அங்கத்தினர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அவருடைய மாமனாகிய எத்ரோ வனாந்திரத்திலே மோசேயை சந்திக்க வருகிறார். யாத்ராகம் 18 அதை நாம் பார்க்கிறோம். மோசே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்து கொண்டிருந்ததை பார்த்த மோசேயின் மாமன் எத்ரோ, இந்த மாதிரி காலையிலிருந்து நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் இவ்வளோ டயர்ட் ஆக்கிக்கிட்டீங்கன்னா உங்களால் முடியவே முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தலைவர்களை ஏற்படுத்த வேண்டும். 50 பேருக்கு, 100 பேருக்கு, 1000 பேருக்கு நீங்கள் தலைவர்களை ஏற்படுத்தணும். கடினமான காரியங்களாக இருந்தால் அதை நீங்கள் பாருங்க, எளிமையான காரியமாக இருந்தால் இந்த தலைவர்கள் அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்ற ஆலோசனையை அந்த எத்ரோ கொடுத்தார். இதன் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம் யாத்ராகமம் 18ஆம் அதிகாரத்திலே, யாத்ராகமம் 18 25 26 வாசிக்கும் பொழுது, மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்கள் மாத்திரம் மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இப்போ எதன் அடிப்படையில் இந்த சனகரிப் சங்கம் உருவானது என்று சொன்னால், மோசேக்கு அன்றைக்கு அவருடைய மாமனார் சொன்ன அந்த ஆலோசனையின் அடிப்படையில் தான் இது துவங்கினது. இதை உறுதிப்படுத்தும் வகையிலே தேவன் ஒரு முறை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்த பொழுது, நீ இந்த 70 பேரை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லுகிறதாக நம்ம எண்ணாகம் புத்தகத்தில் வாசிக்கிறோம். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய். அப்ப ஆண்டவரும் அன்னைக்கு மோசேயுடைய மாமா சொன்னதை அங்கீகரித்து, மோசே அன்னைக்கு 70 பேரை வைத்திருந்ததை இப்பொழுது நீ ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அப்ப இந்த 70 பேரின் அடிப்படையில தான் சனகரிப் சங்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நியாயம் விசாரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்தது. கிபி 70 இந்த யூத ஜனங்கள் ரோமர்களால சிதறடிக்கப்பட்டு போனாலும், அவர்களுடைய தேவாலயம் அழிக்கப்பட்டு விட்டாலும், கிட்டத்தட்ட கிபி 300 ஆண்டுகள் வரைக்கும் இந்த சனகரிப் சங்கம் நடந்து கொண்டிருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இயேசுவை இந்த சங்கத்தின் முன்பாக, பிரதான ஆசாரியர்கள் முன்பாக அவர்கள் கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஏன் இயேசுவை இங்கே கொண்டு சென்றார்கள்? இயேசு ஒரு யூதன்ல. அப்ப யூதர்கள் ஏதாவது தப்பு பண்ணா எங்க கொண்டு போகணும் அப்படின்னா, இந்த பிரதான ஆசாரியனுடைய இந்த அரண்மனைக்கு தான் கொண்டு செல்லணும். சனகரிப் சங்கத்தின் முன்பாக தான் நிற்க வேண்டும். ஆகவேதான் இயேசுவை இவர்கள் எங்க கொண்டு போறாங்க? பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 நபர்கள் யார்? அன்னா, காய்பா. இப்ப காய்பா யார்? இப்பொழுது இருக்கிற பிரதான ஆசாரியர்னு சொன்னேன். அன்னா யார்? முந்தின பிரதான ஆசாரியர். இப்போ இவர்களுடைய உறவு எப்படி இருந்தது என்று சொன்னால், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே? காய்பா யார் என்று சொன்னால், அவன் அன்னாவினுடைய மருமகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அன்னா காய்பாவின் மாமா. ஸோ இவங்க 2 பேருமே ரிலேட்டிவ்ஸ் தான். இவர்கள் முன்பாக தான் இந்த சங்கம் கூட்டப்பட்டிருக்கிறது. இங்கே தான் இயேசு நிறுத்தப்படுகிறார். இப்போ இது வியாழக்கிழமை இரவு நேரம், நடுராத்திரி. அங்கே கைது செய்து நேரடியாக அங்கே
அந்த பிரதான ஆசாருடைய அரண்மனைக்கு கொண்டு செல்றாங்க. பொதுவாக கைதிகள் இரவிலே விசாரிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா அவங்க தூக்க கலக்கத்தில் ஏதாவது உளரலாம். இந்த ஜட்ஜஸும் இந்த நியாயாதிபதிகளும் ஏதாவது தப்பாக அவங்க ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுன்னு பொதுவாகவே இரவு நேரங்களில் இந்த சங்கம் கூடுவதில்லை. இயேசுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தானே நடந்துச்சு. ஆனால் இயேசு ரொம்ப பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு போதகர். இரவில் இதை நடத்தினாதான் கலவரம் கம்மியாக இருக்கும். அதனால இவங்க இரவிலே இதை செய்கிறதை பார்க்கலாம். அப்போ வியாழக்கிழமை இரவு நேரத்தில் இது நடைபெறுகிறது என்பதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்க முடியும், ரோம அரசாங்கத்தின் மூலமாக 3 முறை விசாரிக்கப்படுவார். முதலாவது பிலாத்திட்ட கொண்டு போகப்படுவார். பின்பு பிலாத்து இவர் கலிலேயன் என்று சொல்லி மறுபடியுமாக அவரை ஏரோது ராஜாட்ட அனுப்புவார். மறுபடியுமாக பிலாத்து தான் அவருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இந்த மார்க்கு சுவிசேஷம் ஒரு சிறிய சுவிசேஷமாக இருக்கிறபடியால் கடைசியாக பிலாத்து கொடுக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம 4 சுவிசேஷங்களையும் நம்ம ஒப்பிட்டு இணைத்து வைத்து பார்க்கும் பொழுது இயேசுவுக்கு 3 முறை இந்த ரோம அரசாங்கத்தால் விசாரணை நடப்பிக்கப்பட்டது என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியும். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 55, 56. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள். அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஓவவில்லை. இப்ப பிரதான ஆசாரியன் தான் இவர்களுக்கு தலைவன், யூதர்களுக்கு அவன் தான் தலைவன். அதனால இயேசுவை பிரதான ஆசாரியன்ட்ட கொண்டு வராங்க. இப்ப பிரதான ஆசாரியனுமே டக்குன்னு அவருக்கு எந்த டெத் சென்டென்ஸ் கொடுக்க முடியாது, மரண தண்டனை கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி 2-3 சாட்சிகளை தீர விசாரித்து தான் மரண தண்டனையை கொடுக்கணும். இது பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் நியாய பிரமாணத்துல எழுதப்பட்டிருக்கு. எங்க வாசிக்கிறோம்? உபாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன். ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. இப்ப சப்போஸ் ஒரே ஒரு சாட்சி, பிரதான ஆசாரியருக்கும் இயேசுவுக்கு தான் பிரச்சனை, இல்லைன்னா ஒரு வேதப்பாரருக்கும் இவருக்கு தான் பிரச்சனை அப்படின்னா, அந்த ஒரு சாட்சியை வச்சு இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? 2-3 சாட்சிகள் வேணும். அதனால இப்ப சாட்சியை தேடுறாங்க. யாராவது சாட்சி சொல்லுங்க. யாராவது பொய் சாட்சி எதனா சொல்ல முடியும்? ஏன்னா இயேசு குற்றம் இல்லாதவர், அவர் நீதிமான். ஒரு சாட்சி கூட அங்க என்ன பண்ண மாட்டேங்குது, செட் ஆகவே மாட்டேங்குது. தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 57, 58. அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலையல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். இயேசு இப்படி சொன்னாரா? கிடையாது. ஆனா என்ன சொன்னாரு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். யோவான் சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம் 19 to 22 வரைக்கும் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இப்போ இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். இயேசு தேவாலயத்துக்கு போகிறார். தன்னுடைய ஊழிய ஆரம்பத்துல அவர் போய் அந்த தேவாலயத்திலே வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறதை பார்த்து, என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு என்னப்படும், நீங்களோ இதை கள்ளர் குகை ஆக்கிவிட்டீர்கள் என்று சொல்லி சவுக்கால எடுத்து எல்லாரையும் அடிக்கிறார். அந்த டைம்ல தான் ஆண்டவர் அதை தொடர்ச்சியாக இந்த காரியத்தை சொல்றத பார்க்கலாம். வாசித்தரலாமா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இயேசு இங்க என்ன சொன்னாரு நல்லா கவனிங்க. அந்த 19 வாசிக்கிறேன் திரும்பி.
இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். அப்படின்னா என்ன சொல்றாரு? நீங்க இடிச்சு போடுங்க. இப்போ தேவாலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது யூதர்களுக்கு ரொம்ப ஒரு பெருமை மிக்க ஒரு காரியம். தேவாலயம்னாலே அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். பல பாடங்கள்ல நானும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த தேவாலயம் முழுவதுமாக தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது, பியோர் கோல்டு. இதை தாண்டி தங்கம் இல்லாத இடத்துல பளிங்கு கற்கள், இந்த பளிங்கு கற்களை தாண்டி மர வேலைகள், அதாவது வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கட்டிடம்தான் இந்த தேவாலயம். ஏதாவது இந்த ராஜாக்கள் அந்த பேலஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேலஸ் இப்போ மைசூர் பேலஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஃபோர்ட் மியூசியம்னு நம்ம ஊர்லேயே இருக்குது. நிறைய மியூசியத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கை வேலைப்பாடுகள் நிறைந்த பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். அழகாக செதுக்கி இருப்பாங்க. அந்த கதவுகளாக இருந்தாலும் சரி, அந்த நிலைக்கால்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ அழகாக மைன்யூட்டாக அதை செஞ்சுருப்பாங்க. அதை விட பயங்கரமான ரொம்ப அழகான ஒரு கட்டிடம் தான் இந்த தேவாலயம். அதனால இந்த மத போதகர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால், இந்த தேவாலயத்தின் பேர்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது? சத்தியம் பண்ணக்கூடாது. வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணலாம், பூமியின் பேர்ல சத்தியம் பண்ணலாம், எருசலேமின் பேர்ல சத்தியம் பண்ணலாம், உன் தலை மேல கூட பண்ணிக்கலாம். ஆனா தேவாலயத்தின் பேர்ல சத்தியம் பண்ணக்கூடாது என்றுலாம் சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் மலை பிரசங்கத்துல என்ன சொல்லுவாரு? நீங்க உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள். எருசலேம் என்பது என்ன? என்னுடைய பரிசுத்த நகரம். வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி, இப்படிலாம் சொல்லுவார்ல, இதுக்கு தான் சொல்லியிருப்பாரு. அப்போ பாருங்க, இந்த ஒரு யூதன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று தேவாலயம். தேவாலயத்தை பத்தி யாராவது ஏதாவது குறை சொல்லிட்டா அவர்கள் கொலை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியாக சட்டங்கள் இருந்தது. இப்ப இயேசு ரொம்ப தைரியமா என்ன சொல்றாரு? நீ இடிச்சு போட, நான் 3 நாளைக்குள்ள கட்டிடுறேன். இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கட்டிடத்தை தான் இந்த இயேசு சொல்லுகிறார். ஏன்னா இப்ப அடிச்சாரு, எல்லாரையும் விரட்டினாரு, இது என்னுடைய ஜெப வீடுன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? இதை இடிச்சு போட்டுருங்க, நான் 3 நாளைக்குள்ள திரும்ப கட்டுவேன் அப்படின்ன உடனே அவங்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டாங்க, இதை கட்டுறதுக்கு 46 வருஷம் ஆச்சே, இவர் எப்படி கட்டுவாரு? ஸோ 46 அப்படின்றது அதை ரெனோவேட் பண்ணது தான், புதுப்பித்தது தான். ஆனால் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் இதை கட்டினதாக நம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங்கை இடிச்சு போடுறதே கஷ்டம். அதுக்கு பிற்பாடு அதை நம்ம எப்படி இவர் 3 நாளைக்குள்ள அதுவும் கட்டுவாராம்? 46 வருஷம் எங்கே இருக்குது, 3 நாள் எங்கே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இயேசுவுக்கு மட்டும்தான் தெரிந்திருந்தது, அவர் அந்த கட்டிடத்தை பேசல, அவர் தம்முடைய சரீரமான ஆலயத்தை குறித்து பேசுறாரு. நீங்க இடிச்சு போடுங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன சாகடிங்க, 3 நாளைக்கு பிற்பாடு நான் உயிரோடு எழும்புவேன், இதை தான் சொல்றாரு. ஆனா இவங்க எப்படி அதை இன்டர்பிரட் பண்றாங்க பாருங்களேன். அப்பொழுது சிலர் எழுந்து கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு, இயேசு தான் இடிச்சு போடுவேன்னு சொன்னாரு. எவ்வளோ பொய் பாருங்களேன். இவர் என்ன சொன்னாரு, அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அதுதான் இது பொய் சாட்சி. கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம். பாதி உண்மை பாதி பொய். ஆண்டவர் இடிச்சு போடுறேன்னு சொல்ல, நீ இடி, நான் கட்டுவேன்னாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? அவர் இடிக்கிறேன் நான் கட்டுறேன்னு அவரே சொல்லிக்கிட்டாரு. ஸோ இதுதான் பொய் சாட்சி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வாசிப்போம். 59, 60. அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இப்ப இந்த சாட்சிலாம் செட் ஆகல. இப்ப பிரதான ஆசாரியன் அவனுக்கு பயங்கர எரிச்சலும் கோபமும். அதனால அவன் எழும்பி கேட்குறான், இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்களே, உன்னை குறித்து தானே பேசுறாங்க, இவங்க சொல்றது தப்புன்னு ஏன் சொல்லாம அமைதியா ஊமை மாதிரி நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப இயேசு என்ன பண்ணாரு அப்படின்னு போட்டிருக்கு 61ஆம் வசனம். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார்.
உடனே அவன் என்ன பண்றான், 63-64 வாசிக்கும் போது, பிரதான ஆசாரியன் இதை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லாரும், இவன் மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். இப்ப இயேசுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனியுங்கள். எல்லாரும் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க, பொய் சாட்சி எழுப்பப்படுகிறது. இயேசு ஒண்ணுமே பேசல. இந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நம்ம நிறைய வேளையில மற்றவர்கள் நம்மளை குற்றம் சாட்டும் போது நமக்கு அப்படியே வாய் நமன்னுல உடனே சொல்லிடணும். நம்ம என்னதாவது சொன்னாதான் நமக்கு நிம்மதி வரும். நம்ம சொல்லுவோம், நான் செஞ்ச தப்பையாவது ஒத்துக்கலாம், செய்யாத தப்பை நான் எப்படி ஒத்துக்கிறது? அப்ப நான் செஞ்சது தப்புன்னு அவங்க நினைச்சுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதுக்கு ஒன்று வர வச்சிருப்போம். இயேசுவினுடைய சீடர்களாய் இருக்கிற நம்மை பிறர் குற்றம் சுமத்தும் பொழுது அதை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவை பொய்யா குற்றம் சாட்டுறாங்க, அதற்கு விரோதமா அவர் ஒண்ணுமே பேசலையா. பிரதான ஆசாரியரே கேட்கிறாரு, ஏன்பா ஒண்ணுமே சொல்லாம இருக்கிற, அப்ப நீ செஞ்சது தப்பா அப்படிலாம் கேட்கிறார். ஆனா கூட அவர் சைலண்டா இருக்கிறார். இப்போ இயேசு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, பிறர் நம்மை குற்றம் சாட்டும் பொழுது என்ன செய்யணும்? இயேசுவை போல நம்ம அமைதியாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது, நம்ம அதை பழகி கொள்ளணும். யாராவது நம்மளை குற்றம் சாட்டுறாங்களா, அதை அப்படியே ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ளணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்போ 2 கேட்டகரி இருப்போம். ஒன்று டமால் டிமில் கத்தி சண்டை போட்டு நீங்கள் ரொம்ப யோக்கியமா என்ன அநியாயமாக சொல்கிறதுக்கு ஆண்டவர் தான் உங்களை அடிக்க போகிறாரு இப்படி கத்துவோம். இன்னொன்று என்னென்னா, முழு குற்றத்தையும் நம்ம மேலே போட்டுக்கிட்டு அப்படியே நம்மையே நொந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ரெண்டுமே செய்யக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, பிறர் நம்மை குற்றம் சுமத்தும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு எஸ்ஸும் சொல்ல வேண்டாம், நோவும் சொல்ல வேண்டாம். வீட்டில் தனியாக ஒரு இடத்துல போய் முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய பாதத்தில் ஜெபிக்கணும். சங்கீதக்காரன் சொல்றார்ல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்க என்னை குற்றம் சாட்டினாங்களே, என்னை பழி சுமத்துனாங்களே, இது உண்மையாகவே அவங்க சொன்னது சரிதானா தப்பா? நம்ம ஹோம்ஒர்க் பண்ணணும். சும்மா டால் புடால்னு எல்லா காரியங்களும் செய்யக்கூடாது. அவசரப்பட்டு நம்ம எதையும் பேசிவிடக்கூடாது. நம்ம என்ன யோசிக்கணும், இதுதானே நடந்துச்சு, அப்போ நான் இந்த காரியத்தை செஞ்சேன், ஏன் இந்த மாதிரி அவங்க பேசுனாங்க, எல்லாத்தையும் உட்காந்து யோசித்து நம்ம முடிஞ்சா நோட்டில் எழுதி பார்க்கணும், யார் மேலே இப்போ தப்பு. ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நீர் மன்னியும், நான் அவசரப்பட்டு பேசிட்டேன். இப்போ இதில் சொல்லும் பொழுது சில வேளையில் மற்றவங்க நம்மளை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி, நம்மளை தூண்டுற மாதிரி சண்டை போடுவாங்க. அதாவது நம்ம சண்டை போடணுன்றதுக்காகவே வாயை கிண்டி கிண்டி சண்டை போடுவாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கணும், ஆண்டவரே நீர் தான் என்னை பலப்படுத்தணும், இல்லாட்டா இவங்க கிட்டேருந்து என்னால் தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டு பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல இயேசு என்ன பண்ணுறாரு, அவர் பேசாமல் இருந்தார் என்று சொல்லப்பட்டது போல நம்மளும் எந்த மறு உத்தரவும் கொடுக்காமல் அமைதியாக தேவ சமூகத்தில் கேட்கணும். தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம மன்னிப்பு கேட்கவும் நம்ம மறக்கக்கூடாது. தப்பு பண்ணாமல் இருந்தோன்னா அப்போ போய் கேட்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், அமைதியாக விட்டுறணும். அவங்க புரிஞ்சுக்காம பேசிட்டாங்க, ஆண்டவர் ஒரு நாள் விளங்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். சைலன்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்று சொல்லி நான் சொல்வேன். ஒருத்தர் சண்டை போடும் போது இன்னொருத்தர் சண்டை போடாமல் அமைதியாக இருக்கிறதுனால ஒன்றும் கெட்டு போகிறதே இல்லை. நமக்கு என்ன லாபம் அப்படின்னா சமாதானம் கிடைக்கும். இப்போ ஜெபம் பண்ணும் பொழுதே ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுவார். நம்ம தப்பு பண்ணியிருந்தோன்னா நமக்கு உணர்த்துவார், நீ தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அப்போ நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். மற்றபடி நம்ம யாரை குறித்தும் பாதர் பண்ணிக்கவே தேவையில்லை. இப்போ இயேசு அப்படி தானே செஞ்சாரு, பொய் சாட்சியெல்லாம் எழுப்புறாங்க, அவர் அதை பற்றி மறு உத்தரவே கொடுக்கலையாம். ஆனால் இன்னொன்னையும் நம்ம இங்கே கற்றுக்கணும். இப்போ பிரதான ஆசாரியருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கோபமாக இருக்குது. ஏன்னா பொதுவாக நிறைய குற்றவாளிகள் இருக்கும்போது அவங்கவுங்க நாங்கள் குற்றம் செய்யலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனுஷன் சொல்லவே மாட்டேன்றாரு, இவர் எப்படியாவது ஆனால் நம்ம மரண தண்டனை கொடுக்கணுமே, என்னதான் பண்ணுறது, இவரை வாய் எப்படி கிண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூண்டுகிறதற்கு ஒரு கேள்வி கேட்குறான்.
நீர் யூதருக்கு ராஜாதானா, நீர் கிறிஸ்து தானா, அதான கேட்கிறான். பிரதான ஆசாரியர் என்ன கேட்கிறாரு, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா. இயேசு என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்றாரு, நான் அவர்தான். இப்ப நம்ம யார் கூடனா நம்ம சண்டை போடல, ஆனா மத்தவங்க நம்ம கூட சண்டை போடுறாங்க. சரியா, இப்படி வச்சுக்கோங்க. மத்தவங்க நம்ம கூட சண்டை போடுறாங்க. நம்ம என்ன இப்போ சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், யார் கூடயும் சண்டை போடக்கூடாதுன்னு, அதனால அமைதியா இருந்துடும். அமைதியா இருக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஆண்டவர் அமைதியா தானே இருந்தாரு, அதனால நம்மளும் அதை என்ன பண்ணிக்கலாம், கீழ்ப்படிஞ்சு நடக்கலாம். இப்போ அவங்க ஏதோ ஜென்யூனா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஏதோ ஒரு ரீசன் கேட்குறாங்க. ஈவினிங் எங்கே போகிற, இல்லைனா இது என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சண்டைக்கும் அதுக்கும் சம்மந்தப்படாத ஒரு கொஸ்டின் தானே அது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு அவங்க மேலே பயங்கர கோவம். ஏதாவது எங்கடா வாயை திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது 2 வார்த்தையை நம்மளும் விட்டுருவோம். அதனால நம்ம அப்படியே ஸ்டபர்னாக உட்காந்துட்டு இருப்போம் அவங்க மேலே இருக்கிற கோவத்தில். ஏசு அப்படி பண்ணல. பொய் சாட்சி சொன்னியா, அதுக்கு நான் பேசவே இல்லை. ஆனால் கொஸ்டின் கேட்குறியா, நீ எனக்கு பிரதான ஆசாரியன், நமக்கு மேல் இருக்கிற அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். இப்போ நான் ஒருவேளை பிள்ளைங்க இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அப்பா அம்மா கோவத்தில் உங்களை ஏதோ திட்டிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வேற ஏதோ கேட்குறாங்க, நீ காலேஜ் போறியா, உனக்கு இன்னைக்கு லீவா, அது அன்னைக்கு கேட்டியே இதுவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா கணவன் மனைவிட்ட கேட்குறாங்க, இல்லை மனைவி கணவன்கிட்ட கேட்குறாங்க. அப்பையும் நம்ம முரண்டு பிடிச்சிட்டு அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இல்லைன்னா கொஸ்டின் கேட்கும் போது வேற எங்கன்னா எஞ்சி போயிடுறோம் அப்படின்னா நம்ம இயேசு கையாண்ட மாதிரி கையாளலன்னு அர்த்தம். ஜென்யூனாக கொஸ்டின் கேட்கும் போது இயேசு பதில் கொடுத்தது போல நம்மளும் பணிவாய் பதில் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ப்ராக்டிஸ் மூலமாக தான் இது வரும். சாதாரண மனிதனால் முடியாது. நம்ம கோபமாக பதில் சொன்னோன்னா சண்டை ஜாஸ்தியாகும். பணிவாக பதில் சொன்னோன்னா அதுவே சண்டையை அமர்த்துகிறதா இருக்கும். சரியா, அப்போ இந்த இடத்துல இயேசு பதில் சொல்லுகிறார், நான் அவர்தான் அப்படின்னு சொன்னோன்னே இதான் சான்ஸுன்னு ரொம்ப சீன் போடுறான் பாருங்க பிரதான ஆசாரியன். ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு ஐயோ தேவதூஷணம் பண்ணுறானே தேவதூஷணம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதை பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது இப்போ ஜனங்களை பார்த்து கேட்குறான், இப்படிப்பட்ட தேவதூஷணத்தை செய்கிறவனை நம்ம என்ன செய்யலாம்? என்னமோ இவன் ரொம்ப யோக்கியம் மாதிரி ஜனங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்குறத பார்க்கலாம். உடனே ஜனங்கள் எல்லாம் கத்துறாங்க, இவன் மரண தண்டனைக்கு பாத்திரராயிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே என்ன நடக்கிறது? அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இது எங்க நடக்குது? பிரதான ஆசாரியருடைய அரண்மனையில நடக்குது. ஸோ இந்த பவர் பிரதான ஆசாரியருக்கு இருக்குது. இதுக்கு பிற்பாடு ரோம அரசாங்கத்தால் இயேசு பாடுபடுத்தப்படுவார். ஆனால் இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இது பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரர்கள். அவங்களுக்கும் வேலைக்காரர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கும் போலீஸ் இருந்தாங்க, போர் சேவகர்கள் இருந்தாங்க. அவங்க இயேசு என்ன பண்ணுறாங்க? துப்புறாங்க, முகத்தை மூடுறாங்க, குட்டுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கன்னத்தில் அறையிறாங்க. இந்த காரியம் அன்னைக்கு நைட் இது நடக்குது. சரியா, அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்களில் ஒருத்தி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகி இயேசுவோடு இருந்தாய் என்றாள். ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம், ஏற்கனவே பேதுரு உள்ளே வந்துட்டதாக தான் நம்ம வாசித்தோம். இப்போ என்ன நடக்குது? பேதுரு அந்த வாசலில் நின்றுட்டு இருக்கிறாரு. வாசலில் நின்றுருக்கும் போது பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறா. என்ன கேட்குறா? நீ இந்த நசரேயனாகிய இயேசுவோட இருந்தவனா? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேதுருவால் உள்ள நுழைய முடியல. ஏன் அப்படின்னா பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்கு அனுமதி இல்லாமல் உள்ளே வர முடியாது. சரியா, யாராவது அனுமதி பெற்றிருந்தா தான் வர முடியும். ஆனால் யோவான் இதுக்கு முன்னாலேயே உள்ளே போயிட்டாரு. சரித்திரம் சொல்லுகிறது, இந்த யோவான் இருக்கிறார்ல, இயேசுவின் சீஷன், அன்பின் சீஷன் ஆகிய யோவான், இவர் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். பிரதான ஆசாரியர் அங்கே இருந்த அந்த அஃபீஷியல்ஸ்லாம் இவருக்கு வேண்டப்பட்டவர். அதனால இப்பொழுது தன்னுடைய ரபியை கைது செய்து பிரதான ஆசாரியத்தை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவர் அரண்மனைக்குள்ளே போயிட்டார். ஆனால் இயேசுவை மிகவும் நேசித்த பேதுருவால் உள்ளே போக முடியல. அதனால என்ன நடக்குதோ அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்போடு கூட இவர் அரண்மனை முற்றத்தில் நிற்கிறார். அப்போ இந்த அன்பின் சீஷன் ஆகிய யோவான் மற்றவங்கள்ட்ட பேசி பேதுருவை கூட்டிட்டு போனதே, அந்த அரண்மனைக்குள்ளே கூட்டிட்டு போனதே இந்த யோவான் தான். இதை இங்கே படிக்கல நம்ம, ஆனால் யோவான்ல நம்ம வாசிக்கலாம். யோவான்
18ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் பொழுது, சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும், ஏன்னா யோவான் தன்னை யார் என்று சொல்லி இங்க போடாம வேறொரு சீஷன் என்று சொல்லியிருக்கிறாரு, இயேசுவுக்கு பின் சென்றார்கள். 2 பேரும் ஒன்னாதான் போறாங்க. அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். யாரு? யோவான். ஆனா 16 சொல்லுகிறது, பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். அப்ப பேதுருவால ஃபர்ஸ்ட் போக முடியல. ஆனா யோவான் பிரதான ஆசாரியனுக்கு ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்சதுனால அவனை உள்ள கூட்டிட்டு போறதா நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் வேலைக்காரி பேதுருவை பார்த்து, நீயும் இயேசு கூட இருந்தவன் தானே அப்படின்னு கேட்கிறா. அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அந்த வேலைக்காரி பேதுருவை கேட்கிறா. இவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். இவனுக்கு ஒரு பயம் என்னன்னா, இப்ப இயேசுவை அங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வாய் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு, பொய் சாட்சி அவருக்கு விரோதமாக பேசப்பட்டது. இப்போ அந்த போர் சேவகர்கள் அவரை அடிக்கிறாங்க, துப்புறாங்க, குட்டுறாங்க, பரிகாசம் செய்யறாங்க. இப்ப நானும் அவர் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா நம்ம கெதி என்னாகுமோ தெரியாது, நம்ம தெரியாதுன்னு சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு பயந்து போய் தெரியாதுன்னு சொல்றான். அப்ப சேவல் கூவிற்று என்பதை இங்கே மார்க் குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். இந்த சேவல் கூனோன்னு பேதுருவுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கணும்? இயேசு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெத்சமனை தோட்டத்துல வச்சு சொன்னாரு, இன்றைக்கு ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போறீங்க, என் நிமித்தம் இடரல் அடைய போகிறீர்கள். அப்ப பேதுரு சொன்னாரு, யார் போனாலும் நான் போக மாட்டேன், உமக்காக மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் மரிக்கிறதுக்கும் தயார் அப்படின்னு சொன்னவனே இந்த பேதுரு தான். இயேசு சொல்றாரு, இல்லப்பா நீ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிற, இன்று இரவிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஒரு வாட்டி சேவல் கூவிருச்சு, உடனே இயேசுடைய வார்த்தை ஞாபகம் வந்திருக்கணுமா இல்லையா? ஆனா இவனுக்கு பயந்து போய், இது மாதிரி அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இயேசுவுக்கு இப்படி நடக்கும்னு நினைச்சே பார்க்கல. அப்படியே அவன் பயங்கர ஷாக் ஆகி நின்னனால அவன் தெரியாதுன்னு சொல்லிடுறான். சேவல் கூவுது, இப்பவும் அவனுக்கு ஞாபகம் வரல. 69ஆம் வசனம், வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னான். இப்ப அந்த வேலைக்காரி என்ன சொல்றாரு? அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவன் அந்த இயேசு கூட இருந்தவன் தான் அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்றான். உடனே 70ஆம் வசனம், அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நின்றவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல நிக்கிறவங்க என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல இல்ல, உண்மையா நீ அவனோட ஆள் தான், நீ கலிலேயன் மாதிரி இருக்கிறியே, ஏன்னா நீ பேசுறது அந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்றதாக பார்க்கலாம். அப்ப பேதுரு என்ன பண்றாரு? 71ஆம் வசனம் 72ஆம் வசனம், அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். அப்ப இங்க பாருங்க, 3 வாட்டி இந்த காரியத்தை அவன் செஞ்ச பிற்பாடு சேவல் 2ஆம் தரம் கூவுகிறது. அப்பதான் அவன் உணர்றான், அவனுக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு, பயங்கரமா அழுகிறத பார்க்கலாம். இயேசுடைய நிலையை முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பேதுருக்கு வரலாம். இயேசு இப்ப என்ன ஸ்டேட்ல இருக்காரு? ஏற்கனவே அவர் அந்த கெத்சமனை தோட்டத்திலே வியாகுலப்பட்டு ஜெபித்ததினாலே பயங்கர மன அழுத்தத்தின் நிமித்தமாக வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்துச்சு. அதற்கு பிற்பாடு என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு? அவரோடு கூட இருந்த யூதாஸ் காரியோத்து முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு வராரு, அங்க பொய் சாட்சி எழுப்பப்படுகிறது.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓசன்னான்னு கத்துன ஜனங்கள்லாம் மரணத்திற்கு இவன் பாத்திரன் என்று சொல்லி பொய் சாட்சி சொல்லுது. எல்லாமே நடக்குது. கடைசியில என்ன நடக்குது? அந்த போர் சேவகர்கள் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, குட்டுறாங்க, துப்புறாங்க, அவமானப்படுத்துறாங்க. சரீரத்துல ஒரு பக்கம் பலன் இல்லை, மனதிலையும் பலன் இல்லை. இந்த ஒரு கண்டிஷன்ல பேதுரு இந்த மறுதலித்து கொண்டிருக்கிறதையும் இவருடைய காதுல விழுது. காதுல விழுந்த உடனே இவருக்கு எப்படி தோன்றியிருக்கும்? அட்லீஸ்ட் சேவல் முதல் பாட்டி கூவும் போதாவது இந்த பேதுரு நிறுத்தி இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். நம்ம வார்த்தைக்கு இவன் மதிச்சு நம்மளை மறுதலிக்காம விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கஷ்டம் அப்படின்னும் போது அந்த கஷ்டத்தை நம்ம யாராலையுமே எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ இயேசுவும் அதான். இயேசுவுக்கு பதிலாக பேதுரு போய் அங்கே அடி வாங்க முடியாது, பேதுரு போய் சிலுவையிலெல்லாம் அறையப்பட முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்? ஒன்றும் செய்யாமல் சும்மாவாது இருக்கலாமா? இல்லாட்டா கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி முகத்தில் காண்பிக்கவாது செய்யலாமா? அது கூட இல்லாமல் மறுதலிக்கிறான். அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு போட்டிருக்கு. அப்போ இயேசுடைய அந்த மனநிலை யோசித்து பாருங்களேன். நம்ம கூட இருந்த இந்த பேதுரு, எனக்காக உயிரையே கொடுப்பான்னு சொன்ன பேதுரு, இப்போ என்னையே அவன் சபிக்க சத்தியம் பண்ண தொடங்கினான் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஒருவேளை இதை ஒரு இலக்கியமாக கிராமட்டிக்கலாக அழகாக எழுதியிருக்குது. ஆனால் நீங்கள் க்ரீக்கில் பார்க்கும் பொழுது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மிகவும் கேவலமாக இயேசுவை பேசினான், மோசமான கெட்ட வார்த்தையினாலே அவரை காயப்படுத்துகிற வகையில் பேசினான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இயேசு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரியே சகோதரனே, நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் எவ்வளோ நன்மை செஞ்சேன் இவங்களுக்கு, ஆனா இவங்க என்னை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, நான் நொந்து போற மாதிரி நடந்துக்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இந்த செய்தியை நீங்க கேட்கலாம். நீங்க என்ன பாதையில போனீங்களோ அதே பாதையை இயேசு கடந்து சென்றிருக்கிறார். எவ்வளோ ஒரு வர்ஸ்ட் கண்டிஷன் நீங்களே யோசித்து பாருங்களேன். இதை வைத்து நீங்கள் ஆண்டவர் எப்படி இதை கையாண்டாரோ அதை போல நீங்களும் அவர்களை மன்னித்து அவர்களோடு கூட ஒப்புரவாக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இந்த பேதுருவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கலிலேயன், உன்னுடைய பேச்சு இப்படி சொல்லுகிறது. நிறைய பிரசங்கத்துல நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். பேதுருவை பற்றி நல்ல காரியங்களை சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, பேதுரு மறுதலித்தது உண்மைதான், ஆனால் இயேசுவோடு கூட இருந்தான் என்பதை அவன் மறைச்சாலும் அவனுடைய பேச்சே சொல்லிருச்சு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய வேர்ட்ஸ் மாறணும், நம்முடைய பேச்சு மாறணும். இயேசுவை போல நம்ம இருக்கிறோன்னு மற்றவர்கள் புறஜாதிகள் அறிந்து கொள்ளுகிற மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கித்திருக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஒருவேளை இது கேட்பதற்கு சரியானதாக தோன்றலாம். இப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகளும் இருக்கணும். ஒருவேளை நம்ம பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம அதெல்லாம் விட்டுறணும். நம்முடைய பேச்சு மாறணும், நம்முடைய நடவடிக்கை மாறணும். சிலர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரே வாயை தந்தாலே போய் தான் பேசுவாங்க, ஒரே சண்டைக்காரங்களா இருப்பாங்க, மற்றவங்களை குத்தி குத்தி பேசுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவர்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் எல்லாம் மாறதான் செய்யணும். அதை தான் யோவான் சொல்றாருல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல அதற்காக இந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்போ 2 பகுதியிலே பிரதானமாக யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பகுதி என்னன்னா வடக்கு பகுதியான கலிலேயா, இன்னொன்று தெற்கு பகுதியான யூதேயா. 2த்துலையுமே யூதர்கள் இருந்தாங்க. இப்போ இயேசு எங்க இருந்தாரு அப்படின்னு சொன்னா கலிலேயால தான் இருந்தார். ஆனா அவர் பிறந்தது பெத்லகேம், யூதேயால தான் பிறந்தாரு. ஆனா அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க, நாசரேத்துக்கு அவரை சிறு வயதிலே கூட்டிட்டு போயிட்டாங்க. அவருடைய யங் ஏஜ்ல அவருடைய வாலிப நாட்கள் குழந்தை பருவம்லாம் எங்க இருந்தது அப்படின்னா நாசரேத். நாசரேத் எங்க இருந்தது? கலிலேயால இருந்துச்சு. இப்போ இந்த கலிலேயர்கள் வேற மாதிரி இந்த அராமிய மொழி எபிரேய மொழி பேசுவாங்க, யூதேயால இருக்கிறவங்க வேற மாதிரி பேசுவாங்க. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் விளக்குகிறேன். நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம எல்லாரும் தமிழ் பேசுகிற மக்கள், நம்முடைய தாய்மொழி தமிழ். ஆனால் தமிழே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் வெவ்வேறு ஆக்சென்ட்ல பேசுவாங்க. அந்த ஸ்லாங் சொல்கிறோம் இல்லையா,
வெவ்வேறு விதமாய் பேசுவார்கள். இப்ப சென்னைக்குன்னு ஒரு தமிழ் இருக்கு. நீங்க சென்னையை தாண்டி தென் மாவட்டங்கள்ல போனீங்க அப்படின்னு சொன்னா மதுரைக்கு ஒரு தமிழ் இருக்கு. மதுரையை விட்டு தாண்டி திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா திருநெல்வேலிக்குன்னு ஒரு தமிழ் இருக்கு. திருநெல்வேலியை தாண்டி நாகர்கோயில், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு தமிழ் பேசுவாங்க. எல்லாமே தமிழ் தான். ஆனா இப்ப சென்னைக்கு யாராவது ஒருத்தர் வேற தென் மாவட்டங்கள்ல இருந்து அவங்க சென்னைக்கு வந்து பேசுனாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியா என்ன கேட்போம் அப்படின்னா, நீங்க என்ன திருநெல்வேலியா, நீங்க என்ன நாகர்கோயிலா, நீங்க என்ன மதுரையா அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். எப்படி அந்த ஆக்சென்ட்டை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்ல. அதே மாதிரி தான் கலிலேயர்கள் யூதேயாக்கு வந்து அவங்க பேசுகிற அந்த அராமிய மொழியை வச்சு, அந்த ஆக்சென்ட்டை வச்சு யூதேயாவில் இருக்கிறவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இப்போ பேதுரு பேசுகிற அந்த அராமிய மொழி, அந்த ஸ்லாங் வேற மாதிரி இருந்ததுனால வாயை திறந்தாலே அது தெரிஞ்சிடும். இவன் வந்து என்ன பண்ணியிருக்கணும், குளிர் காயறானா வாயை மூடிட்டு இருந்திருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணான், சபிக்க சத்தியம் பண்ண அந்த பதில் கொடுத்தான் பார்த்தீங்களா, அதுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல சொல்லப்படுகிற நீ ஒரு கலிலேயன், உன்னுடைய பேச்சு அது வெளிப்படுத்துறது அப்படின்னா அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ புரிஞ்சுதா அவங்களுக்கு? ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நிச்சயமாக நம்முடைய பேச்சு மாறணும். பேச்சில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும், பேச்சில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். முன்னாடி சண்டை போட்ட மாதிரியே சண்டை போடக்கூடாது, அது உண்மைதான், அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் இந்த வசனத்தை வச்சு நம்ம அதை சொல்லக்கூடாது. சரியா? இந்த வசனம் எதுக்கு சொல்லியிருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு விளக்கப்படுத்தி சொல்லிட்டேன். இப்போ பேதுருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஐயோ, நம்முடைய போதகரை இப்படி மறுதளித்து விட்டோமே. இது பிற சுவிசேஷங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது சேவல் கூவுன உடனே இயேசு திரும்பி பார்த்தார் அப்படின்னு போட்டிருக்கு. திரும்பி பார்த்த உடனே பேதுருடைய கண்களும் அவரை பார்த்துருக்கும். எவ்வளோ நொந்து போயிருப்பான்ல. இயேசுடைய கண்களும் பேதுருடைய கண்களும் ஒன்றை ஒன்று சந்தித்ததுன்னே சொல்லிடலாம். அதனால அவன் மனம் கசந்து அழுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த மார்க்கு சுவிசேஷத்துல பேதுருடைய எல்லா வீக்னஸஸும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இப்ப பாருங்க, தொடர்ந்து நம்ம அடுத்த ஒரு விசாரணைக்கு ஆண்டவர் போறாரு. அது அடுத்த அதிகாரத்துல இருக்கு, அதனால நம்ம படிச்சிடலாம். மார்க்கு 15ஆம் அதிகாரம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம், இயேசு சிலுவையில் அறையப்படுதல். சாப்டர் 15, த க்ரூசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ். வாசிக்கலாம். மார்க்கு 15:1. பொழுது விடிந்த உடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேத பாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பாத்தீங்களா? முதல்ல வந்து அவருக்கு எங்க விசாரணை நடக்குது, அந்த யூத தலைவர்கள். யூத தலைவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 விசாரணைன்னு சொன்னேன். ஒன்று அண்ணா, இன்னொன்று காய்பா, அதாவது முந்தின பிரதான ஆசாரியர், இப்ப இருக்கிற பிரதான ஆசாரியர். அடுத்தது 3ஆவதாக அந்த சனகரிப் சங்கம். அது முடிஞ்சிருச்சு, அவங்க அடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இவர்களால மரண தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா மரண தண்டனை கொடுத்தாலும் அது செல்லுபடியாகாது இயேசுவின் வாழ்க்கையில. இப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மத ரீதியான குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க கல்லறிந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா கல்லறிந்து கொன்றால் இயேசுவினுடைய முழு ரத்தமும் அந்த கல்லறிந்து கொள்வதனால் வெளியே வராது. உலகத்துல எத்தனையோ தண்டனைகள் இருக்குல்ல. தூக்கு தண்டனை இருக்குது, ஆயுள் தண்டனை இருக்குது, கல்லறிந்து கொல்லப்படுதல் இருக்குது, சிறைச்சேதம்னு இருக்குது, நிறைய தண்டனை இருக்கு. இப்ப கல்லறிந்து கொன்னா அங்கங்க ரத்தம் வரும், சிறைச்சேதம்னு சொன்னா கழுத்துல இருந்து ரத்தம் வரும், ஆயுள் தண்டனை ரத்தம்லாம் வராது. ஆனா சிலுவை மரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் உலகத்திலேயே இதுவரை இல்லாத இருந்த மிகப்பெரிய கொடூரமான ஒரு தண்டனை. இதை ரொம்ப ஒரு மோசமான கிரிமினல்ஸ்க்கு தான் இந்த தண்டனை கொடுக்கப்படும். இந்த சிலுவை மரணத்துல தான் ஒரு சொட்டு ரத்தம் கூட உடம்புல இல்லாதபடிக்கு எல்லாமே வெளியேற்றப்படும். இப்ப இயேசு இந்த உலகத்தின் மனுக்குலத்திற்காக பரிகாரம் செலுத்த வந்திருக்கிறார். அதாவது இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அதாவது ரத்தம் தான் கெட்டு போயிருச்சு. அப்ப இந்த ரத்தம் சுத்திகரிக்கப்படணும்னா டயாலிசிஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டயாலிசிஸ்னா என்னது? யாருக்காவது கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ரத்தத்துல உப்பு கலந்துரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த முழு ரத்தத்தையும் அந்த டயாலிசிஸ் மிஷின்குள்ள ஏத்துவாங்க. ஒரு பக்கம் நல்ல ரத்தம் உள்ள வந்துகிட்டே இருக்கும்,
இன்னொரு பக்கம் அது சுத்திகரிக்கப்பட்டு அந்த மிஷினில் இன்னொன்று வரும். ஆனால் முழு ரத்தமும் எடுக்கப்படாது. ஏன்? முழு ரத்தத்தையும் எடுத்தால் அந்த மனுஷன் செத்து போயிடுவான். அப்போ இந்த காரியம் இப்போ ஆதாம் பாவம் செய்ததுனாலே இந்த முழு ரத்தமும் அவனுக்கு எடுக்கப்பட்டால்தான் சுத்திகரிக்கப்பட முடியும். ஆனால் அவனுடைய ரத்தம் குற்றமில்லாத ரத்தமாய் இருக்க வேண்டும். அதனால தான் தேவனாகிய இயேசு மனிதனாக பிறந்து இந்த மனுக்குலத்துக்காக மரிக்க வேண்டும். அப்போ இப்போ இவர் சிலுவை மரணம் அடைந்தால்தான் அந்த முழு ரத்தமும் அது வெளியேற்றப்பட முடியும். அப்பொழுதுதான் அது பரிகாரமாக மாறும். அப்போ அவர் யாரால தண்டிக்கப்பட வேண்டும்? ரோமர்களால் தான் தண்டிக்கப்படணும். சரியா? அதனால இப்போ பிலாத்துட்ட கொண்டு வராங்க. இப்போ பிலாத்துட்ட கொண்டு வந்து பிலாத்து குற்றம் சாட்டணும்னா இயேசு எவ்வகையான குற்றம் செய்திருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது டெம்பிளில் வந்து இடிக்க பார்க்குறாரு, எங்கள் மத ரீதியாக இது இப்படி பிரச்சனை பண்ணுறாரு, எங்கள் கோயிலில் வந்து கள்ளர் குகையாக்குன்னு சொல்லிட்டு அடித்தாரு, இதெல்லாம் சொன்னால் ரோம அரசாங்கம் ஏற்றுக்காது. உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே நீங்கள் யூதர்கள் இருக்கிறீங்க, உங்களை எப்படி தான் சமாளிக்கிறதுனே தெரில, போ வேலை ஏதாவது இருந்தால் போய் பாரு அப்படின்னு பிலாத்து சொல்லிடுவான். பிலாத்து சிலுவை மரணத்தை கொடுக்க வேண்டுமானால் எவ்வகையான குற்றச்சாட்டு இருக்கணும் அப்படின்னா, இவன் ரோம அரசாங்கத்திற்கு விரோதமாக தீங்கு இழைத்து விட்டான், குற்றம் செஞ்சிட்டான், இவன் ஒரு கிரிமினல் அகெயின்ஸ்ட் ரோமன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுக்கு தேடுறாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் வந்து ராயனுக்கு வரி செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். இவன் தான் யூதருக்கு ராஜான்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். நாங்கள்லாம் இவனை யூதருக்கு ராஜான்லாம் ஏற்றுக்கல. பிலாத்து, நீங்கள் தான் எங்களுக்கு ராஜா, ரோம பேரரசர் தான் எங்களுக்கு ராஜா. ஆனால் இவன் என்ன, இவன் சொல்லிருக்கான் நான் தான் யூதருக்கு ராஜான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கேளுங்களேன் என்னதான் அப்படின்னு பிலாத்தை தூண்டி விடுவதற்காக தான் இயேசுவை அங்கே கொண்டு வருகிறார்கள். பிலாத்து இயற்கையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானவனா, வெரி க்ரூவல் மேன். இவனுக்கு யூதர்களை பிடிக்கவே செய்யாது. அங்கே போனாலே எப்படியாவது யூதர்களை அவன் கொலை செய்யணும்னு நினைப்பானான், அப்படிப்பட்ட மோசமானவன். இப்போ பிரதான ஆசாரியரால் இந்த மத ரீதியான காரியங்கள்னால குற்றச்சாட்டப்பட முடியல, கொலை செய்ய முடியல. ஆனால் இயேசுவை கொலை செய்யணும். அதனால இப்போ பிலாத்துட்ட கொண்டு போயிட்டா இவனுக்கு எப்படியாவது மரண தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இப்போ பண்ணுறானுங்க, பிலாத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இயேசுவின் மேல் வைத்த குற்றச்சாட்டு அவர் ஒரு புரட்சியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரோமர்கள் ஆட்சியில் அந்த செலோத்தே அப்படின்ற யூத குரூப் இருந்தாங்கல்ல, அவங்க வரி கட்ட மாட்டாங்க, ரோம அரசாங்கத்துக்கு எப்போ விரோதமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அதனால இவங்க ரோம அரசாட்சியின் கீழே இருக்கிறதுனால இந்த காரியத்தை செய்கிறத பார்க்கலாம். அப்போ யூதர்கள் ரோம ஆட்சியின் கீழ் இருந்த நாட்கள், யூதருக்கு ராஜா என்று சொல்லுகிறான், ராயனுக்கு வரி செலுத்தக்கூடாது என்று சொன்னான், ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். இப்போ லூக்கால இதை விளக்கமாக வாசிக்கலாம். லூக்கா 23:2, இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். இப்போ ஏதோ இவங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரியும், இயேசு தான் இவங்களை தூண்டி விட்டு ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக தூண்டுறாருன்ற மாதிரியும் ரொம்ப நல்ல பிள்ளையா சொல்றாங்க. நாங்கெல்லாம் சொல்லலை இவரை கிறிஸ்துன்னு சொல்லி, அவரே சொல்லிக்கிறாரு, யூதருடைய ராஜா மேசியான்னு அவரே சொல்லிக்கிறாரு. ராயனுக்கு வரி செலுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இயேசு அப்படியா சொன்னாரு? ஒரு முறை இயேசுவை நம்ம பாடத்துல படிச்சிருக்கிறோம்ல, பரிசேயரும் ஏரோதியரும் அவரை வாயில குற்றம் கண்டுபிடிக்கலான்ட்டு ராயனுக்கு வரி செலுத்துகிறது நல்லதோ கெட்டதோன்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? இவர்களுடைய மாயத்தை அறிந்து அந்த காயினை கொண்டு வா, இதில் யாருடைய படம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ராயனுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே வெட்கப்பட்டு போயிடுறாங்க. அப்போ இயேசு அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் ராயனுக்கு வரி செலுத்திட்டு தானே இருந்தாரு, ராயனுக்கும் வரி செலுத்திட்டு இருந்தாரு, கோயில் வரி டெம்பிள் டாக்ஸும் கட்டிட்டு தான் இருந்தார். ஒரு முறை பேதுரு கிட்ட கேட்பாங்க, உங்க போதகர் வரி செலுத்துறது இல்லையா? வந்து இயேசு வீட்டில் இருப்பார். பேதுரு வந்து இதை எப்படி இயேசுட்ட சொல்றது அப்படின்னு வரும்போது இயேசுவே கேட்பார்ல, பிள்ளைகள் வரி செலுத்தணுமா இல்லைன்னா அந்நியர் வரி செலுத்தணுமா அப்படின்னு கேட்டுட்டு, ஆனாலும் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ தூண்டில் போட்டு ஒரு மீனை எடு, அப்போ அதை வாயை திறக்கும் போது அதில் ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், உனக்கும் எனக்கும் அதை செலுத்துன்னு சொல்லுவார்ல. அப்போது கோயில் வரினாலும் செலுத்திட்டு தான் இருந்தார், ராயனுக்கு வரினாலும் செலுத்திட்டு தான் இருந்தார்.
அப்போ ஒரு பொய் சாட்சியா இந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கலாம். இப்ப பிலாத்துக்கு நல்லா தெரியுது இவர் குற்றம் இல்லாதவர். இப்ப பாருங்க 15:2-3 வாசிங்க. பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. இப்போ பிலாத்துக்கு இவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருது. இவன் எத்தனையோ குற்றவாளிகளை பார்த்திருப்பான். அவங்கெல்லாம் எப்படி ஒரு ரிபல் பண்ணிட்டு அவங்க முகத்திலே தெரியும்ல. ஏன்னா இவர் எத்தனையோ குற்றவாளிய இது வரைக்கும் அவர் ஜட்ஜ் பண்ணியிருப்பார்ல. இப்போ இயேசுவை பார்த்தா அவர் அப்பாவி மாதிரி தெரியுது. அவர் குற்றம் இல்லாதவர் போல இருக்கிறது. அவர் நீதிமான் போல தெரிகிறது. என்ன பண்றது? இவனுங்க வேற இப்படி சொல்றாங்களே, யூதருடைய ராஜான்னு இவன் சொன்னான்னு. சரி கேட்போம் அப்படின்னு கேட்குறான். நீர் யூதருடைய ராஜாவோ? இப்போ இயேசுக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு தான் இவர் சிலுவையில் மரணம் அடையணும். நாளைக்கு மரணம் அடைந்தால் இவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியா மறிக்க முடியாது. அப்போ பிலாத்தையும் அவர் என்ன பண்ணிடணும், கொஞ்சம் குழப்பி விட்டுறணும். அதனால என்ன செய்யறாருன்னா, இந்த இடத்துல அவர் பதில் என்னது, நீர் சொல்லுகிறபடிதான். பிலாத்து குழம்பி இருப்பான். ஏன்? இவரை பார்த்தா ராஜா மாதிரியா இருக்குது. அடி வாங்கிட்டு இருக்கிறான், சதையெல்லாம் பிட்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிறான். இதுவே இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குது, இது போய் ராஜாவாக போதா? இதே ஒரு வீரனை போல அவர் அப்பியர் ஆயிருந்தார்னா, ஆட்சி அளித்திருந்தார் என்று சொன்னால், பிலாத்து கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பான், உடனடியாக மரண தண்டனை விதிச்சிருப்பான். ஏன்னா பிலாத்துக்கு அடுத்ததாக ஆட்சியை பிடிக்க யாரும் வரக்கூடாது, எஸ்பெஷலி யூதர்கள். அவன் தான் அதை ஆட்சி செய்யணும் அப்படின்றதுலாம் அவன் கரெக்டாக இருந்தான். ஆனால் இந்த மூஞ்ச பார்த்து ராஜா மாதிரியா இருக்கு. அதனால தான் அவனால் நம்ப முடியல. ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய மரணம் இன்றைக்கு நடைபெற வேண்டும் என்பதற்காக தன் வாயினாலே அதை ஒத்துக்கொள்ளுகிறார். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். அவனுக்கு ரொம்ப பாவமாயிடுச்சு இயேசு மேல. எவ்வளோ பேசுறாங்க, ஏன்பா நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இன்னொரு இடத்துல நம்ம பார்ப்போம், நீ ஏதாவது பேசு, ஏன்னா நான் உன்னை உயிரோட வைக்கவும் உனக்கு மரணத்தை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பிலாத்து சொல்லுவான். ஏன்னா பிலாத்து எப்படியாச்சும் இயேசுவை காப்பாற்றணும்னு துடியா துடிக்கிறான். ஏன்னா குற்றம் இல்லாதவரை நான் ஏன் நியாயம் தீர்க்கணும்னு நினைக்கிறான். என்னதான் அவன் ரொம்ப குரூவல் பர்சனா இருந்தாலும், மோசமானவனா இருந்தாலும், இயேசுவை காப்பாற்றணும்னு அவன் நினைச்சிட்டே இருக்கிறான். தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 15:5. இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எந்த ஒரு கிரிமினலும் இப்படி செய்ய மாட்டானே, எப்படியாவது என் காலில் கையில் விழுந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லுவானே. பிலாத்து, நீயாவது என்னை காப்பாத்து, இவனுங்கெல்லாம் என்னை அநியாயமா சொல்றாங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருப்பானே. ஆனா இவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துக்கு வழக்கமாயிருந்தது. கலகம் பண்ணி அந்த கலகத்திலே கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். இப்ப நம்ம கலாச்சாரத்திலையும் அது இருக்குது, நம்முடைய அரசியல் சிஸ்டத்திலையும். யாராவது மோசமான ஒரு கைது செய்யப்பட்ட ஒருவர், அவர்கள் ரொம்ப நாள் அந்த ஆயுள் தண்டனை அதை அனுபவிச்சிட்டாங்க, ஆனா இப்ப திருந்திட்டாங்க. இனி அவர்களுடைய நல் நடத்தையின் மூலமாக அவர்கள் மற்ற ஜனங்களோடு கூட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய உறவினர்களோ இல்லாட்டா அந்த போலீஸ் அவங்க யாராவது கவர்மெண்ட்டுக்கு அப்பீல் பண்ணா, கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு பெர்மிஷன் கேட்டு ஆளுநர்கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கான காரியத்தை அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. ஆளுநர் அதை விசாரித்து இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விடுதலை செய்வதற்கு கவர்னருக்கு அந்த பவர் இருக்கு. அதே மாதிரி தான் பிலாத்துக்கும் அந்த பவர் இருந்துச்சு. இந்த ஆளுநர் தானே இவனும். இவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ பஸ்கா பண்டிகையில் எல்லா யூதர்களும் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த யூதர்களில் யாராவது ஒருத்தர் நல்லவனை என்ன பண்ணுவாங்க, திருந்தினவனை
பண்டிகை தோறும் விடுதலையாக்குவது வழக்கமாக இருந்துச்சு. இப்போ பிலாத்து ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, பண்டிகை தோறும் ஒருத்தனை விடுதலாக்குவேன் தானே, நான் யூதருடைய ராஜாவா இருக்கிற இவரை விடுதலாக்கட்டுமா? சுற்றி இருந்த மத போதகர்கள், பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேணாம் இயேசுவை சிலுவையில் அறைய சொல்லுங்க, பரபாசை விடுதலை செய்ய சொல்லுங்கன்னு ஏவி விடுவாங்க. அதை தான் நம்ம அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். மார்க் 15:11-12. பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். பிலாத்துக்கு ஒண்ணுமே முடியல. எப்படியாச்சும் ட்ரை பண்றான், காப்பாத்தணும் ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. 15ஆம் வசனம், அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவுக்கு இப்ப என்ன பண்ணிடுறான்? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறான். ஒன்ன சொல்லி இன்றையுடைய பாடத்தை நம்ம முடிக்க போகிறோம். இது அப்படியே கண் முன்னால நீங்க கொண்டு வர உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிலாத்து நடுவுல நிக்கிறான். ஒரு பக்கத்திலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார், இன்னொரு புறத்திலே பரபாஸ் நின்று கொண்டிருக்கிறான். இப்ப வேகமா பரபாஸை என்ன பண்ணிட்டாங்க? பிலாத்து கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. இப்ப 2 பேர் மத்தியில ஒரு தெரிந்து கொள்ளுதல் தேவைப்படுகிறது. எலெக்ஷன் மாதிரி, யார் இவர்களில் மரண தண்டனை அனுபவிக்க வேண்டும். இப்ப பிலாத்துக்கு எப்படியாவது இயேசுவை காப்பாற்றணும். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். இந்த பரபாஸ் ரொம்ப மோசமானவன், பல குற்றங்கள் இவன் மேல் இருக்கிறது, இவனை வெளியே விட்டா சரியாகாது, அதனால இயேசுவை நான் விடுதலை செஞ்சுட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு பண்டிகை அதெல்லாம் ஞாபகமே இல்லை. இந்த இயேசுவை கொலை செய்யணும் அப்படின்ற அதில் அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அவங்களுடைய ஏவுதலின் பேரிலே பரபாசை விடுதலை செய்யி இயேசுவை கொலை செய்யி அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி திரும்பி பிலாத்து கேட்ட பிற்பாடும் ஜனங்களை பிரியப்படுத்த பரபாசை விடுதலை செய்து இயேசுவை அடிப்பித்து சிலுவையில் அறைய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறத பார்க்கலாம். அப்போ பரபாஸ், இதை இங்கிலீஷில் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு தமிழ்லையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆங்கிலம் தெரிலனா பிரச்சனை கிடையாது. BARABBAS, அதான் பரபாஸ். ஸோ இந்த பரபாஸ் அப்படின்றத நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். சரியா? பார் ப்ளஸ் அப்பாஸ். எபிரேய மொழி தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், பார் அப்படின்னு சொன்னா என்னன்னா குமாரன், சன்னு அர்த்தம். எபிரேய மொழியில 2 வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பென், இன்னொன்று பார். இது 2மே குமாரனை குறிக்கிறது. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது இந்த பார் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை குறிக்கிறது? குமாரன், சன். அப்பா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அப்பா, அப்பா பிதாவே. அப்ப அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? எபிரேய மொழியில அப்பாவை தான் அப்பான்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல பரபாஸுடைய மீனிங் என்ன அப்படின்னா அப்பாவின் மகன். புரியுதா? பரபாஸ் என்றால் தகப்பனின் மகன் அப்படின்றது நம்மளால விளங்கி கொள்ள முடியுதா? இப்போ இயேசுவை குறித்த தலைமுறை பட்டியல் மத்தேயு சுவிசேஷத்திலையும் சரி, லூக்கா சுவிசேஷத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதும் பொழுது யோசேப்பின் வம்ச வரலாறை எழுதியிருக்கிறார். ஆபிரகாம் முதல் அந்த யோசேப்பு வழியா வந்த அந்த வம்ச வரலாறை தான் எழுதியிருக்கிறார். அதுல பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்ல இருந்து தொடங்குவார். இது தாவீதின் குமாரனாகிய சாலமோன் மூலமாக இயேசு வந்ததாக போடப்பட்டிருக்கிறது. அதே இது லூக்கா சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே மரியாளுடைய வம்ச வரலாறு பட்டியல் இருக்குது, அது ஜீனியாலஜி. இது பார்த்தீங்க அப்படின்னா இவளும் தாவீதின் வம்சத்துல தான் வந்தவள். ஆனால் தாவீதின் இன்னொரு குமாரனான நாத்தான் மூலமாக வந்ததாக போடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் முதல் வராது, ஆதாம் முதல் இதிலே சொல்லப்பட்டிருக்கும். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும். அதுல வசனத்தை நான் ஒன்று வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஆதாமை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல உண்டாக்கினார். இதுல என்ன உங்களுக்கு நீ சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு நீங்க கேட்கலாம். நமக்கு இதற்கு ஆங்கில வேதாகமும் தேவைப்படுகிறது. ஆங்கில வேதாகமத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, which was the son of Adam,
which was the son of God. ஆதாம் யாருடைய குமாரன் அப்படின்னு போட்டிருக்குது? son of God, தேவனுடைய குமாரன் அப்படின்னு போட்டிருக்கு. டிரான்ஸ்லேஷனில் அப்படி போடலை, டிரான்ஸ்லேஷனில் உண்டானவன் போட்டிருக்கு. ஆனால் ஒரிஜினல் லாங்குவேஜில் என்ன போட்டிருக்கு? இங்கிலீஷ்லேயும் சரி, who was the son of God. அப்போ இப்போ மனுஷனான இந்த பரபாஸ் யார் அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தின் அடிப்படையில் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன்தான் சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். புரிஞ்சுச்சா எங்கே நான் உங்களை கொண்டு வந்து நிறுத்துறேன்னு? இப்போ பிலாத்தினுடைய ஒரு பக்கத்தில் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் தேவனுடைய குமாரனான பரபாஸ் நின்று கொண்டிருக்கிறார். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு தேர்வு, சாய்ஸ். இவங்க எடுக்க முடியாது. தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியும். இந்த மனுக்குலத்திற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் தான் மரிக்க வேண்டும். இந்த மனிதனுக்கு பதிலாக என்னுடைய குமாரன், குற்றமில்லாத இவர், அவர் பாவ நிவாரண பலியாக அவர் மரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ இந்த பிலாத்து எவ்வளோதான் இயேசுவை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் அவனால் முடியல. பார்த்தீங்களா? ஏனென்று சொன்னால் இது தேவனுடைய திட்டம். பிதாவை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பிதா கீழே பார்த்துட்டு இருந்திருப்பார்ல. இங்கே அவருக்கு பிரியமான நேசகுமாரன், ஒரே பேரான குமாரன், இங்கே அவர் படைத்த அந்த மனிதன். ஆனால் அந்த மனிதனை அவர் எவ்வளோ நேசித்திருப்பார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே சிலுவையிலே அறைவதற்கு அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். பாருங்களேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யோவான் 3:16 இதை கண் முன்னால கொண்டு வாங்க. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க வேணும், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையில போட்டுட்டார் யோவான். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இந்த காட்சியை உங்க முன்னாடி வந்து நிறுத்தி வச்சுக்கோங்க. நீங்களும் நானும் அந்த பரபாஸ், சட்டப்படி பாவம் செய்தவர்கள், நாம் தான் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இயேசு நிரபராதி, குற்றமில்லாதவர். ஆனால் பிதாவினுடைய அன்பு எவ்வளவு இருந்தது என்று சொன்னால், நீங்களும் நானும் மீட்கப்படும்படியாக, நீங்களும் நானும் பாவத்திலிருந்து காப்பாற்றப்படும்படியாக, நீங்களும் நானும் இந்த நரக ஆக்கினையிலிருந்து காப்பாற்றப்படும்படியாக, நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய அந்த இடத்திலே அவர் தன்னுடைய நேசகுமாரனை, தனக்கு பிரியமான குமாரனை, தன்னுடைய அன்பின் குமாரனை அவர் உங்களுக்காக எனக்காக அவர் பலியாக கொடுத்திருப்பார் என்று சொன்னால், பிதாவின் அன்பு இந்த மனுக்குலத்திற்காக எவ்வளவு இருந்திருக்கிறது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமா அறிந்து கொள்ள முடிகிறதுல. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அந்த பரபாசா இருந்தோம். நீங்களும் நானும் தான் சட்டப்படி நம்ம குற்றவாளியா இருந்தோம். ஆனால் குற்றம் செய்யாத இயேசு, பாவமறியாத இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது இதுவரைக்கும் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாதவர்களாய் இருந்தால், இன்றைக்கு உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதுவரைக்கும் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு தான் அந்த இரட்சணிய நாள். இன்றைக்கு தான் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல நேரம். இயேசு உங்களுக்காக, குற்றமில்லாத இயேசு மரித்திருக்கிறார். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அந்த நரக ஆக்கினையிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில ஆண்டவரே, என்னோடு கூட நீர் பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எனக்காக உம்முடைய ஜீவனையே நீர் கொடுத்திருக்கிறீர். ஏசப்பா, எனக்காக நீர் பரிகாரம் செய்ததை நான் அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே, இதை நான் உணர்ந்து உம்மை ஏற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, பரபாசாய் இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இன்றைக்கு ரட்சிப்பை இழந்த நிலையில இருக்கலாம். ஏன்னா ரட்சிப்பு என்பது ஒரு நாள்ல முடியறதுக்கு கிடையாது. ரட்சிப்பு என்பது நாம் இந்த உலகத்துல மரணம் அடையும் வரைக்கும் நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒன்று. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கலாமா? ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தி இருக்கிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும், இந்த வேளையிலே பரபாசை போல குற்றவாளியாய் நின்று கொண்டிருந்தாலும் என்னை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போற தயவிற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு சத்தியத்தையும் நாங்கள் எங்கள் நினைவிலை வைத்து
அதை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு ஞாபகப்படுத்தி தந்து அதை நீர் ஆண்டவரே கனி கொடுக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மார்க் 14ஆம் அதிகாரம் 53 இருந்து படிக்க போறோம். இப்ப முதலாவதாக எங்கே இயேசுவை கொண்டு போகிறார்கள்? சனகரிப் சங்கம் அப்படின்னு சொன்னா அது என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 நபர்கள் யார்? பிறர் நம்மை குற்றம் சாட்டும் பொழுது என்ன செய்யணும்? இயேசு இப்ப என்ன ஸ்டேட்ல இருக்காரு? சரீரத்துல ஒரு பக்கம் பலன் இல்ல, மனதிலையும் பலன் இல்ல. இந்த ஒரு கண்டிஷன்ல பேதுரு இந்த மறுதலித்து கொண்டிருக்கிறதையும் இவருடைய காதுல விழுது. காதுல விழுந்த உடனே இவருக்கு எப்படி தோன்றி இருக்கும்? ஆனா நீங்க கிரீக்ல பார்க்கும் பொழுது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவரை காயப்படுத்துகிற வகையில் பேசினான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய பேச்சு மாறணும், நம்முடைய நடவடிக்கை மாறணும். கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பேச்சுல ஒரு பரிசுத்தம் இருக்கணும். இயேசுடைய கண்களும் பேதுருடைய கண்களும் ஒன்றை ஒன்று சந்தித்ததுனே சொல்லிடலாம். எவ்வளவு நொந்து போயிருப்பான்ல. மார்க் 15ஆம் அதிகாரம் இயேசு சிலுவையில் அறையப்படுதல், சிலுவை மரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் உலகத்திலேயே இதுவரை இல்லாத இருந்த மிகப்பெரிய கொடூரமான ஒரு தண்டனை. பிலாத்து கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்ப இயேசுவின் மேல் வைத்த குற்றச்சாட்டு அவர் ஒரு புரட்சியாளர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிலாத்துக்கு இவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருது. ஜனங்களை பிரியப்படுத்த பரபாசை விடுதலை செய்து இயேசுவை அடிப்பித்து சிலுவையில் அறைய ஜட்மெண்ட் கொடுக்கறத பார்க்கலாம். சரியா? அப்ப இந்த இடத்துல பரபாசுடைய மீனிங் என்ன அப்படின்னா இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையில போட்டுட்டார் யோவான். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இந்த காட்சியை உங்க முன்னாடி வந்து நிறுத்தி வச்சுக்கோங்க. பிதாவின் அன்பு இந்த மனுக்குலத்திற்காக எவ்வளவு இருந்திருக்கிறது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறதுல